ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் முட்டை பொடிமா செய்யறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள், அதை சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் மிளகுத்தூளும் லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்ததுனால வதங்கிட்டு இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை நல்லா அடிச்சிட்டு வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு உடனே கிளறிட்டோம் அப்படின்னா வெங்காயத்தோடு சேர்ந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும்னா 1 நிமிஷம் விட்டு நம்ம கலர ஆரம்பித்தோன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி முட்டையை அடித்து வேணாலும் ஊற்றிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் வேறு வேறு மாதிரியாக இருக்கும். இது தோசையில் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். தோசையில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி மிளகாய்த்தூளும் கரம் மசாலா, தக்காளி அது மாதிரி சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு தோசையில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.